வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு அகந்தை கொண்ட மன்னனையும் அவரை மாற்றிய சாணக்கியரின் புத்திசாலித்தனத்தையும் பற்றியது. வாங்க கதைக்குள்ள போகலாம். அகந்தை கொண்ட மன்னன். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் மிகவும் சக்திவானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் அகந்தை. அவன் யாரையும் மதிக்க மாட்டான். ஏழைகளை இகழ்வான். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பான். மக்கள் துன்பம். அந்த நாட்டின் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். வரி அதிகம், உணவு குறைவு, நீர் இல்லாமல் விவசாயம் பாதிப்பு. ஆனால் மன்னன் நான் சொல்வதுதான் சரி என்று இருந்தான். சாணக்கியர் வருகை. அந்த நிலையை பார்த்து சாணக்கியா அந்த நாட்டுக்கு வந்தார். அவர் நேராக மன்னனை சந்திக்கவில்லை. முதலில் மக்களின் நிலையை புரிந்து கொண்டார். சாணக்கியரின் திட்டம். ஒரு நாள் சாணக்கியர் மன்னனை சந்திக்கச் சென்றார். மன்னன் கேட்டான், நீ யார்? சாணக்கியர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு சிறிய பாடம் சொல்ல வந்தவன். மன்னன் சிரித்தான், எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. சூடான அரிசி பாடம். சாணக்கியர் ஒரு சூடான அரிசி பாத்திரம் கொண்டு வரச் சொன்னார். மன்னன் ஆச்சரியப்பட்டான். சாணக்கியர் சொன்னார், இந்த அரிசியை சாப்பிடுங்கள். மன்னன் நடுவில் கை வைத்தான். உடனே கையை எரித்துக் கொண்டான். உண்மை வெளிப்பாடு. சாணக்கியர் அமைதியாக சொன்னார், மன்னா, நீ செய்த தவறு இதுதான். சூடான அரிசியை நடுவிலிருந்து தொடக்கூடாது. அதுபோல ஒரு நாட்டையும் நேராக கட்டுப்படுத்த முடியாது. முதலில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் நலமாக இருந்தால் நாடு தானாக வளரும். மன்னன் மாற்றம். இந்த வார்த்தைகள் மன்னனின் மனதை தாக்கின. அவன் புரிந்து கொண்டான், நான் தவறு செய்துவிட்டேன். அவன் வரிகளை குறைத்தான். மக்களுக்கு உதவி செய்தான். நாடு மெதுவாக வளமானது. நீயும் நினை நண்பா, இதேபோல் நாம் புரியாமல் செய்யும் சில தவறை நாம் புரிந்து கொண்டால் நம்மால் வரும் விளைவுகளை சரி செய்துவிட முடியும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் தவறாமல் உடனே லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்கள்.